بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில உலகத்தையும் படைத்து பரிபாபிக்கக்கூடிய இறைவன் ஒருவனே என்றும் அந்த ஏக இறைவனின் தூதராகவும் நல்லதொரு அடியாராகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் சாட்சியம் கூறியவனாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இப்ராஹிம் நபி அவர்களின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு முஃமினுடைய பண்பை பொறுத்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் பக்ரா 2வது அத்தியாயத்துல 287வது வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், முஃமின்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்துல சொல்றான், லா நுஃபர்ரிக் பைன அஹதிம் மிர் ருசுலிஹ், முஃமின்கள் நபிமார்களுக்கிடையே பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். இந்த நபி சிறந்தவர், இந்த நபியை விட இந்த நபி கொஞ்சம் தரம் குறைவானவர், இந்த நபிக்கு தான் அந்தஸ்து ஜாஸ்தி என்று நபிமார்களிடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நபிமார்களுக்கிடையே பாகுபாடு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில சிறப்பு அம்சங்களை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுக்கத்தான் செஞ்சிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜின்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்ன செஞ்சிருந்தான், அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால வேற எந்த நபியும் எந்த நபிமார்களும் ஜின்களை கட்டுப்படுத்தினதே கிடையாது. ஜின்களுடைய கட்டுப்பாடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்காக சுலைமான் நபி சிறந்தவர்னு கிடையாது, மற்றவர்கள் எல்லாம் விட சிறந்தவர்கள் அப்படின்னு கிடையாது. இன்னும் பெயர் குறிப்பிடாத ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்துல அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்யல, குர்ஆன்லயே வரல, அதனால அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு கிரேட் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, நாம மூமின்கள் பார்க்க கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லா நுஃபர்ரிக் பைன அஹதிம் மிர் ருசுலிஹ், நபிமார்கள் இடத்துல பாகுபாடு பார்க்க மாட்டார்கள்னு சொல்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சில சிறப்புகளை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துரைக்கலாம். அந்த வகையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள் என்பது ஏராளம் இருக்கிறது. குர்ஆன்ல அதிகமான வரலாறுகளை சொல்லப்பட்டது இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் தான். அப்ப அந்த வகையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைகள், அவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்டாங்க நமக்கு எல்லாம் தெரியும். இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்துல சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறாரு. ஹலீல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே அவர்கள் செய்த பிரார்த்தனைகளும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க முடியும். அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இறை நம்பிக்கையாளர்களே
நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். யாரை கூப்பிட்டு சொல்றான்? காஃபிரை கூப்பிட்டு சொல்லல, ஒரு முனாஃபிக்க கூப்பிட்டு சொல்லல. யாயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். ஹக்கத்து காத்திஹி வலா தமூத்துன்னா இல்லா வந்து முஸ்லிம், நீங்க என்ன செய்யாதீங்க, முஃமின்களாகவே தவிர நீங்க மரணிக்காதீர்கள்னு சொல்றான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம இஸ்லாத்துடைய கொள்கையை ஏத்துக்கிட்டோம், பல கடவுள் இல்லைங்கிறத நாம உறுதியா நம்பிட்டோம், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதை நம்பிட்டோம், அல்லாஹுடைய தூதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிட்டோம், வேதத்தை நம்பிட்டோம், மலக்குமார்கள் நம்பிட்டோம், மறுமையை நம்பிட்டோம். நாம இப்படி கொள்கைகளை கொண்டு அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய கொள்கைகளை ஏற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம எப்படி அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக நம்மளால மாற முடியும் என்று நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கண்கூட பார்க்கத்தான் செய்யறோம். பல மக்கள், இஸ்லாத்துல இருந்த மக்கள், இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் இந்த தௌஹீதுடைய கொள்கையில இருந்த மக்களே கூட ஒரு சில காரணங்களால் தௌஹீதுடைய கொள்கைகளை விட்டு வெளியேறியவர்களாக, ஷிர்க்ல போய் விழுந்தவர்களாக, பில்லி சூனியம்லாம் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களாக, இப்படியெல்லாம் மாறி போனவர்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தான் உள்ளத்தை புரட்டக்கூடியவன். அவன் எப்படி வேணாலும் என்ன செய்வான், யாருடைய உள்ளத்தை வேணாலும் புரட்டுவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மரணிக்கும் போது என்ன செய்ய, மூமின்களாக தவிர நீங்கள் என்ன செய்யாதீர்கள், மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அல்லாஹுடைய கருத்தை உள்ளடக்கிய அந்த தகவல்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறாங்க. இது கால இப்ராஹிம ரப்பி ரப்பி அஜல் ஹாதல் பலதன் ஆமினன், இறைவா, மக்கா எனும் இவ்வூரை பாதுகாப்பு அளிப்பதாக நீ ஆக்குவாயாக. அந்த மக்காவுடைய நகரத்தை என்ன செய்ய, நீ பாதுகாப்புடைய ஒரு நகரமாக மாற்றிவிடு என்று சொல்லிவிட்டு, அதை தொடர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வஜ்னுப்னி வ பனிய அன்புதன் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ எப்படியாக்கு, என்னையும் என்னுடைய வழித்தோடர்களையும் சிலை வணங்குவதை விட்டும் நீ தூரமாயாக்குவாக என்று இப்ராஹிம் நபி கூறியதை நீங்கள் நினைவு கூறுவீராகன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், நமக்கு நினைவு கூற சொல்றான். இப்ப இப்ராஹிம் நபி இந்த துஆவுல ரெண்டு விஷயத்தை கேட்கிறாங்க. ஒண்ணு, இந்த மக்காவுடைய இந்த ஊரை நீ என்ன செய்ய, பாதுகாப்பு அளிப்பதாக நீ ஆக்குவாயாக, ஒரு சேஃப்டியான ஒரு இடமா, ரொம்ப பாதுகாப்பு மிக்க ஒரு இடமா என்ன செய்ய, இந்த மக்காவுடைய நகரத்தை நீ ஆக்குவாயாக என்று கூறிவிட்டு, அதை தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன, என்னையும் என்னுடைய வழி தோன்றர்களையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக அல்லாஹ்வுடைய தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா, நாம தௌஹீதுடைய கொள்கையை ஏத்துட்டோம், இஸ்லாத்துடைய கொள்கையை ஏத்துட்டோம், நாம என்ன செய்ய மாட்டோம், இதுக்கப்புறம் இந்த கொள்கையை விட்டு மாற மாட்டோம், நாம உறுதியா இருக்கிறோம், இந்த ஜமாத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறோம், நிர்வாகத்துல ஒரு பங்காக இருக்கிறோம், உறுப்பினர்களாக இருக்கிறோம், பேச்சாளராக இருக்கிறோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், இந்த கொள்கையை விட்டு போக மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆக மாட்டோம் என்று நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யுது, ஆள் மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்கள், அதுலயும் சிலை வணக்கத்துல அதை எதிர்க்கக்கூடியதுல எந்த அளவிற்கு இப்ராஹிம் நபியுடைய பங்கு இருந்துச்சு, அந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எத்தனை, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது என்பதற்காக நான் தான் இறைவன் என்று சொன்ன ஒரு மன்னரிடத்துல போய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, வாதிட்டு அவனை தோற்கடித்து அவனை வாயடைக்க செய்யறாங்க. தன்னுடைய தந்தை ஆசர் என்ன தொழில், அவருக்கு என்ன தொழில், சிலை இருக்கா இல்லையா, கல் சிலை இருக்கா இல்லையா, அந்த சிலைக்கு உண்டான கற்களை வாங்கி அதை சிற்பமாக செதுக்கி அதை என்ன செய்யறது, உருவமைத்து அதை கடவுளாக வழிபடுவதற்குண்டான முக்கிய வேலைகளை என்ன செய்யறாரு,
இப்ராஹிம் நபியுடைய தந்தை தான் செய்யறார். அவரிடத்துல போய் பிரச்சாரம் பண்றார். என்னுடைய தந்தையே, நீங்க என்ன செய்றீங்க? மற்றவர்களை போன்ற இந்த கற்களை நீங்க வணங்குறீங்க, இது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல், இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு சொல்லி தன்னுடைய தந்தை இடத்துல பிரச்சாரம் செய்கிறார். தன்னுடைய சமூகத்திடத்துல பிரச்சாரம் செய்கிறார். சமூகமாக சேர்ந்து ஒரு சிலை வணக்கத்துல இருக்கிறாங்க. அந்த சிலை வணக்கத்துல இருக்கும் பொழுது அவர்களிடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்யறாங்க. இவையெல்லாம் சிலைகள், இதற்கு எந்த சக்தியும் கிடைக்காது, எதுவுமே கிடையாது, நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை பிடிக்காது, அதுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்று சொல்லி அந்த இடத்துல பிரச்சாரம் செய்யறாங்க. மக்கள் கேட்கல. அவர்களுக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிய வைக்கணும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்து ஊருக்கு திருவிழா என்று சொல்லிக்கொள்ளி ஒரு சந்தோஷமாக தங்களுடைய நாட்களை செலவிடுவதற்காக போகும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரலன்னு சொல்லி இருந்து அந்த சிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் எல்லா சிறிய சிலைகளையும் உடைத்து விட்டு ஒரு பெரிய சிலையுடைய மேல அந்த ஒரு கம்பை வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப மக்கள்லாம் பாக்குறாங்க, அவர்கள் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிலைகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? உடைக்கப்பட்டு கிடக்குது. அப்ப இதெல்லாம் யாரு செஞ்சிருப்பா என்று சொல்லும்போது இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் தான் செஞ்சிருப்பார், நீ அவரை போய் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி அவரிடத்துல வாதம் பண்றாங்க, எப்பா அந்த பெரிய சிலை மேலதான் என்ன செய்யுது? அந்த கம்பு இருக்குது, மற்ற சிலைகள்லாம் உடைஞ்சு போச்சு, பெரிய சிலை மேல கம்பு இருக்குதுன்னா கண்டிப்பா அதுதான் உடைச்சிருக்கும், நீங்க அதுகிட்டே கேளுங்கன்னு கேட்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு அந்த மக்களே பதில் என்ன சொல்றாங்க? அது கல், அது சிலை, அது எப்படி பேசும்? அதுகிட்ட போய் நாங்க கேட்கலாம், நீ இங்கதானே இருந்த, உன் கண்ணு முன்னாடி தானே எங்க சிலைகள் எல்லாம் இருந்துச்சு, எங்களுடைய கடவுள்கள் எல்லாம் இருந்துச்சு, இப்படி உடைஞ்சு போய் கிடக்குது, கம்பு உன் கையில இருக்குது, ஏன் உடைச்ச? இல்ல யாரு உடைச்சா நான் போய் கேட்க முடியும், அது பதில் சொல்லாதப்பா, நான் எப்படி அதுகிட்ட இருந்து பதில் வாங்குறது? அதுகிட்ட இருந்து எப்படி எனக்கு தகவல் கிடைக்கும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன், நான் சொன்னா உங்களுக்கு விளங்கல, நீங்களாக சிந்திக்கும் போது உங்களுக்கு விளங்குதோ? இருந்தும் மக்கள் ஏத்துக்கல. இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய அம்சம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வழிபாட்டுல இந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த இணை வைப்ப நாம ஒழிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்த போதும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை எப்படி செய்யறாங்க? நானும் என்னுடைய வழித்தோன்றர்களும் என்னுடைய சந்ததிகளும் இந்த சிலை வணக்கத்துல போயிடக்கூடாது, அதுல இருந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்த தௌஹீதுடைய கொள்கைகளை ஏத்துக்கங்கன்னு சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய மற்ற ஜமாத்தார்கள் கூட என்ன செய்வாங்க? இந்த கொள்கை சரிதான் என்பதை உணர்ந்திருப்பாங்க. சரிதான், இவங்க சொல்றது சரிதான், தர்காக்கு போகக்கூடாதுதான், தாயத்து கட்டக்கூடாதுதான், தகடுகள் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, எதுவுமே இல்லைதான். ஆனால் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க இந்த கொள்கையில உள்ள வரமாட்டாங்க. நம்மளே நிறைய பேரை பார்த்திருப்போம். ஏன் வரமாட்டாங்கன்னா அதற்கு முன்னாடி அவர்கள் இருந்த கொள்கைகள் இருந்து ஈடுபாடு, அது தப்புதான், இருந்தாலும் என்ன, நான் அந்த கொள்கைகள்ல ரொம்ப நாளா இருந்துட்டேன், எங்க ஊர் ஜமாத்துல நான் ரொம்ப நாளா இருந்துட்டேன், இப்ப அவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில வர முடியாது. முன்னாடி ஒரு காலத்துல நான் தான் முக்கியமா நின்று இந்த கொள்கையெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தேன், இப்ப உங்க கூட என்னால சேர முடியாது. என்ன காரணம்? நான் தான் எதிர்ப்புல முக்கியமா இருந்தேன், இப்ப திடீர்னு உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியாவது இப்ராஹிம் நபி யோசிச்சாங்களா? எவ்வளவு தீவிரமா இருந்தோம் நாம, சிலை வழிபாடை எதிர்க்கிறதுல எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம், எவ்வளவு கடினமான போக்குகளை செயல்படுத்துறோம், மன்னரை எதிர்த்து நாம வாதம் பண்றோம், பெற்ற தந்தையை எதிர்த்து வாதம் பண்றோம், குடும்பத்தாரை எதிர்த்து, சமூகத்தை எதிர்த்து, எல்லாத்தையும் எதிர்த்து இந்த சிலை வழிபாட்டிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு வாதம் பண்றோம். நம்ம போய் திருப்பி அந்த இடத்துல போக முடியுமா? ஏன்னா வாதம் பண்ணிட்டோம், ரொம்ப அதுல கெடுபடியா இருந்துட்டோம். இப்ப திருப்பி இந்த கொள்கையை விட்டுட்டு எதை எதிர்த்தோமோ அதிலே போய் சேர முடியாதே, நாம அப்படியெல்லாம் போக மாட்டோம், நமக்கு அந்த நிலைமை வராதுன்னு இப்ராஹிம் நபி அவர்கள் யோசித்தார்களா? யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்றான்,
எப்ப வேணும்னாலும் உங்களுடைய கொள்கை மாறிவிடும், உங்களுடைய உங்களுடைய உள்ளம் புரண்டு விடும். அப்ப அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? நாம் இறைவனிடத்துல நம்முடைய கொள்கை புரண்டு விடக்கூடாது. நாம் மரணிக்கக்கூடிய தருணத்துல இணை வைப்பாளர்களாக, இந்த கொள்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமானவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் அல்லாஹ்வுடைய இடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். ஒவ்வொரு வேளை தொழுகும் பொழுதும் நம்மளுடைய துவாக்களை நாம கேட்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நான் மரணிக்கும் பொழுது முஃமினாகவே மரணிக்கணும், இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை மறைக்கணும், நாளை சொர்க்கம் போய் சேரக்கூடிய கொள்கை எதுவோ அந்த கொள்கைகளை நான் என்ன செய்யணும்? நான் மரணிக்கணும். எந்த தருணத்திலும் என்ன செய்யக்கூடாது? நான் இந்த ஓரிரை கொள்கையை விட்டு மாறிடக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு தருணத்துல பிரார்த்தனை கேட்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை கேட்டிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையில எல்லாமே நமக்கு என்ன செய்யுது? நமக்கு உண்டான ஏராளமான படிப்பினைகள் இருக்கு. அதுல இன்னொரு பிரார்த்தனையாக இன்னொரு இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை கேட்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் காபால விட்டுட்டு வர்றாங்க. காபாக்கு பக்கத்துல விட்டுட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க என்ன செய்யறாங்க? கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. ஒன்றுமே இல்லாத, உணவு இல்லாத, தண்ணீர் இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. அந்த விட்டுட்டு வந்ததற்கு சில காலங்கள் கழித்து அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருது. அதை ஏற்று என்ன செய்யறாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய புதல்வருமான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் என்ன செய்யறாங்க? இந்த காபாவுடைய அடித்தளத்தை, அதை காபாவுடைய ஒரு புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. இருந்து அந்த காபாவுடைய சிதிலம் அடைந்த பாகங்கள்லாம் சரி பண்ணி அதெல்லாம் கட்டமைத்து சரியான முறையில ஒரு புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய வேலையில செய்யறாங்க. அது காபாவுடைய சிறப்புகள் ஒரு சிறப்பு. ஒரு காபாவுடைய முக்கியமான இடங்கள் ஒரு இடம் என்ன? மக்காமே இப்ராஹிம். இங்க இருந்து உம்ரா போன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹஜ் போனவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், போகாதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லி காபாவுடைய ஒரு பகுதியை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ்வே அறிவிச்சு வச்சிருக்கிறான். அந்த மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உம்ரா செய்தவர்கள் தவாபை முடித்து விட்டு 2 ரக்காயத்து தொழுகணும். தொழுதாதான் என்ன செய்யும்? உம்ராவே செல்லும். இல்ல, நான் 2 ரக்காயத்து தொழுவதுக்கு நேரம் இல்ல, நான் தவாபை முடிச்சுட்டு நேரா தொங்கோட்ட ஓட போயிட்டேன், நான் தொழுகலாம் இல்ல, தேவையில்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது? உதற முடியாது. அந்த மக்காமே இப்ராஹிம் என்பதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டி எழுப்பும் பொழுது அங்க நின்ற இடங்கள் தான் என்ன செய்யுது? மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் சுட்டி காட்டுறான். அப்ப இந்த இடத்தைதான் அல்லாஹ் சிறப்பாகவும் ஆக்குறான். அப்ப இந்த காபாவை கட்டி முடிக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இந்த காபாவை கட்டி முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு காபாவை புனர்நிர்மாணம் செய்து முடிச்ச உடனே அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க. ரப்பனா வதகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அவர் கேட்கிறாங்க, இப்ராஹிம் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை உயர்த்திய போது, என் இறைவனே, எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ செவியுறுபவன், நன்கறிந்தவன் என்று அவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் நபி எப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இந்த இப்ராஹிம் நபி இந்த மார்க்கத்தை எடுத்து அதை செயல்படுத்துவதற்காக எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக என்ன செய்யறாங்க? இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய புதல்வனோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க? அந்த காபாவை புனர் நிர்மாணமும் செய்யறாங்க. இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்விடத்துல கோரிக்கையாக பிரார்த்தனை வைக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த செயலை, இந்த ஏற்பாட்டை என்ன செய்ய, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்,
நாம இன்னைக்கு தொழக்கூடிய தொழுகைகள்ல அல்லாஹ் ஏற்றக்கூடிய தொழுகைகளா இருக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நமக்கு திடீர்னு ஒரு சோதனை வந்துருச்சு, திடீர் ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு பொருளாதார இழப்பு வந்துருச்சு, இல்ல உடல்ல அல்லாஹ் ஏதோ ஒரு நோயை கொடுத்துட்டான், உலகம் பெரிதாக பார்க்கக்கூடிய ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்துட்டான், இல்ல வேற ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் புலம்பக்கூடிய புலம்பலாக என்ன இருக்கு? நான் இவ்வளவு தொழுதேன், இவ்வளவு நோன்பு வச்சேன், இவ்வளவு அமல்கள் செஞ்சேன், அல்லாஹ் எனக்கே இவ்வளவு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே சொல்லக்கூடிய மக்களை பாக்குறோமா இல்லையா? நமக்கே சில நேரங்கள்ல உள்ளங்கள்ல தோணுது, ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துருச்சுன்னு சொன்னா, திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல திடீர்னு ஒரு மாசம் சம்பளமே வரல, இல்ல செய்த வேலைக்கு உண்டான கூலி கிடைக்கல, ஏதோ ஒரு இழப்பீடு நமக்கு வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே வருது, நம்ம தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம், ஓரிரை கொள்கைகள் இருக்கிறோம், இவ்வளவு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கு இவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குதே. வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் அதுதானே சொன்னாங்க, பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளத்தை போல ஒரு மேடான பகுதி இருக்கு, பள்ளமான பகுதி இருக்குது. மேட்டுல இருந்து தண்ணி கொட்டுறோம்னு சொன்னா நேரம் எங்க போகும்? பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். அப்ப அந்த மாதிரி எப்படி பள்ளத்தை நோக்கி ஒரு வெள்ளம் தண்ணி எப்படி வேகமாக ஓடுமோ, எப்படி பாயுமோ, அது போன்று ஒரு மூமினுக்கு என்ன செய்யும்? சோதனைகள் வரும். அப்ப நம்மளை நோக்கி சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இவ்வளவு தொழுதேன், இவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு செஞ்சும் எனக்கு கஷ்டம் வருதே. இப்ப நம்மளுடைய அடி மனசுல, ஆள் மனதுல நமக்கே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? நாம நிறைய தொழுகிறோம், நம்மளுடைய தொழுகை எல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுது? அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிடுச்சு என்று நினைச்சு கொண்டு என்ன செய்யறோம்? நமக்கு இவ்வளவு சோதனை வந்துருச்சே என்று யோசிக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி யோசித்தார்களா? நாம செய்யாத தியாகமா? நம்மள அல்லாஹ் பார்த்து நம்மள ஒரு உம்மத்துங்கிற அளவுக்கு நமக்கு அந்தஸ்தை கொடுத்துட்டான். இந்த இப்ராஹிம் ஒரு தனி, இந்த இப்ராஹிம காண உம்மத்தன், இவர் ஒரு தனி சமூகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன் ஒரு சமூகம் கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் ஒற்றை மனிதனாக சுமந்தார். ஒரு சமூகம் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை இவர் ஒற்றையாளா இருந்து செய்கிறார். அதற்கெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், இவர் ஒரு சமூகம்னு சொல்றான். இப்ப இவ்வளவு நல்ல அமல்களை செய்யறேன், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இவ்வளவு போராடி இருக்கிறேன், அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தங்கத்துக்கு வீடு கட்டினா, இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய குடும்பம் சொகுசாக வாழ்வதற்கு உண்டான வீட்டை கட்டினா? இல்ல. இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பத்திற்காக செய்யலாத, எதற்காக செய்யறாங்க? அல்லாஹுடைய ஆலயம், அவனுடைய காபா, அவனுடைய புனித ஸ்தலத்தை அவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அதை புனர் நிர்மாணம் செய்து முடித்து விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறைவா எங்களிடத்துல இருந்து இந்த செயல்பாடை நீ செய்ய ஏற்றுக்கொள். அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கணும்? நாம செய்யக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு நேர தொழுகையை முடித்த பிறகு நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன செய்யணும்? எல்லாம் இந்த தொழுகையில நிறைய குறைகள் இருந்திருக்கலாம், நான் குறை இருந்திருக்கலாம், என்னுடைய தொழுகையில குறை இருந்திருக்கலாம், கவன சிதறல் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன சத்தம் கேட்டோன்னே அது என்ன சத்தமா இருக்கும், எங்க இருந்து வந்திருக்கும், வெடி சத்தம் மாதிரி கேக்குதே, பிள்ளைங்க இருக்குதே, ஓடிச்சே, கீழே விழுந்துருச்சா, என்னன்னு தெரியலையே, சேர் இருந்துச்சு சேர் விழுந்துருச்சோ, சேர் நவுந்த சவுந்த மாதிரி கேக்குதே, இல்ல பிள்ளைங்க ஏதோ விழுந்த சவுண்டு மாதிரி கேக்குதே, ஏதோ விழுந்து உடைஞ்ச மாதிரி இருக்கே, போனை பின்னாடி வச்சுட்டு வந்தோமே, ஏதோ பிள்ளைங்க தூக்கி போட்டு உடைச்சிருச்சோ, கவன சிதறல்கள் நம்மளுக்கு இருக்கும். அது இயற்கைதான். நம்மளுடைய மற்ற வழிபாடுகள்ல நம்மளுக்கு குறைகள் இருக்கும். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறோம், சரியான முறையில நோன்பு வச்சிடறோமா? இடையில சில அனாச்சாரமான விஷயங்களை செய்யதான் செய்கிறோம், புறம் பேசதான் செய்கிறோம், குறைகள் பேசத்தான் செய்கிறோம், வீணான பேச்சுக்களை ஈடுபடதான் செய்கிறோம். ஆனா நம்மளுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு? நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா தான் இருக்கும், நம்மளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கும். பெருநாள் வந்தோடனே என்ன செய்யறோம்? ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி மனசுக்குள்ளார ஒரு எண்ணம்.
அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பிரார்த்தனையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன? நீங்க எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ படலையா என்பதை அல்லாஹ்விடத்துலதான் என்ன செய்யுது, அது இருக்கிறது என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை நமக்கு சுட்டி காட்டுறத நாம பார்க்கிறோம். இப்படி ஏராளமான இடங்கள்ல ஏராளமான தருணங்கள்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்று பிரார்த்தனை செய்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு செய்ததற்கு பிறகும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனை நின்றதா? கிடையாது. எவ்வளவுதான் தியாகங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்விற்காக வேண்டி பாடுபட்டாலும் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் நிற்கவும் இல்லை. அதை இப்ராஹிம் நபி ஒரு பொழுதும் என்ன செய்யல, சலிச்சுக்கவும் இல்லை. ஏன்னா இவ்வளவு வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவுதான் நான் தாங்கிறது, ஏன்னா இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா, இன்னமும் நான் உனக்கு செஞ்சது பத்தலையா, இப்படி என்ன செய்யல இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பொழுதும் கேட்டதே கிடையாது. அதனாலதான் 11வது அத்தியாயத்தில் 75வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் சகிப்பு தன்மை கொண்டவர்னு சொல்றான். இப்ராஹிம் எவ்வளவோ சோதனைகளை கொடுத்தோம், எவ்வளவோ செய்தோம், இருந்தாலும் அவர் என்ன செய்தார், பிரார்த்தனை மட்டும்தான் செஞ்சார். கஷ்டம் வந்ததா, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க கோரி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார். மனைவி மக்களை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு தான் வரணும், விட்டுட்டு வந்து பிரார்த்தனை செய்தார். யாரெல்லாம் இந்த மக்களை, என்னுடைய மனைவி மக்களை எந்த உணவும் கிடைக்காத, எந்த பானமும் கிடைக்காத ஒரு இடத்துல என்ன செய்யிருக்கேன், விட்டு வந்திருக்கிறேன். எதற்காக விட்டு உன்னை வணங்குவதற்காக மட்டுமே விட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன செய், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாயாக, இந்த மக்களுடைய நகரத்தை புனிதமாக்குவாயாக என்று ஒரு பெரிய துவாவே என்ன செய்யறாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த தருணத்தையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்த விஷயங்கள் என்ன, பிரார்த்தனை தான். அப்புறம் நம்மளுடைய எல்லா தருணங்களிலும் எல்லா நேரங்களிலும் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, நம்மளுடைய பாவ மன்னிப்புகளை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்குவதற்காக எல்லா தருணங்களிலும் நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது போன்று ஏராளமான தருணங்களில் நாமும் பிரார்த்தனை செய்து நம்மளுடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று கூறியவனாகவும், அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.